உரை வழங்குவதற்கு டாக்டர் கதிரவன் பெரம்பலூர் MMT-னுடைய இன்னைக்கு நம்ம இதெல்லாம் விட்டுக்கொண்டிருக்கோம் அப்படின்னா நம்ம புத்திஸ்டா இருக்கோம், அதனால விட்டுக்கொண்டிருக்கோம். நம்ம ஏன் புத்திஸ்டா இருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தோம், அதனால புத்திஸ்டா இருக்கோம். நம்ம ஏன் நம்ம தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் புத்திஸ்டா இருந்தோம், அதனால தாழ்த்தப்பட்டது தாழ்த்தப்பட்டவங்க புத்திஸ்ட். ஏன்னா ஏன் புத்திஸ்ட் வந்திருக்கோம்னா நம்ம சொல்யூஷன் ஒரு இந்திய வரலாற்று ஒரு 4000 வருஷத்துக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா ஒரு காலத்துல வந்து இந்த பிராமணியம் தான் அந்த நாட்டு முழுசா ஆட்சி பண்ணாங்க. அவங்க வந்து மக்களை பயமுறுத்தி ஒரு படிநிலையை மாறாத சமூக படிநிலை ஏற்றத்தாழ்வு அவங்கதான் வந்து சாமிக்கு நேரடியான கனெக்ஷன் அந்த மாதிரி பயமுறுத்தி வாழ்ந்துருந்தாங்க. அதன் பிறகு புத்தர் வந்து மக்களுக்கு பகுத்தறிவை கொடுத்து நிறைய போதித்து மக்கள்கிட்ட பகுத்தறிவு மூலமாக ஒரு எழுச்சியை உண்டாக்கி புரட்சியை உண்டாக்கி கொஞ்சம் கொஞ்சமா அது மக்கள் உணர்ந்து அது வந்து பௌத்தத்துக்கு மாறினாங்க. அப்ப பிராமணன் சுத்தமா அழிஞ்சு பௌத்தம் வந்துச்சு. அதன் பிறகு வன்முறை மூலம் எதிர்ப்புரட்சிங்கிறது ஒரு வன்முறை மூலம் தான் ஒரு பிராமணிய தளபதி ஒரு பௌத்த ராஜாவை கொண்டு ஆட்சி அமைக்கிறாங்க. அதற்கு கொடூரமான முறைகள்ல புத்த புக்குகளை கொலை பண்றது, புத்த அடையாளங்களை அழிக்கிறது, புத்தத்தை ஃபாலோ பண்றவங்களை அழிக்கிறதுன்னு சொல்லி அவங்க அங்க கொஞ்சமா அப்படியே அது வன்முறையிலேயே வந்து பௌத்தத்தை அழிச்சாங்க, மறைச்சாங்க. இதுல போராடினவங்க ஒரு கட்டத்துல முடியாம அவங்க சரணடைஞ்சவங்க நாட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அவங்க தான் இன்றைய ஓபிசியா இருக்காங்க. போராடி தோற்கடிக்கப்பட்டவர்கள், நாட்டுக்கு வெளியே துரத்தி விடப்பட்டவர்கள் வெளியவே இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் இன்னைக்கு இருக்கிற எங்களுக்கு. இன்னொரு குரூப்பு போராடவும் இல்லை, நான் என் வாழ்க்கை பார்த்துக்கிறேன்னு சொல்லி காட்டுக்கு போனவங்க தான் நீங்க ஆதிவாசியா இருந்து நீங்க எஸ்டியா இருக்காங்க. இந்த சரி, அதாவது நாட்டுக்கு வெளியே போன இந்த ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அவங்க கால ஓட்டத்துல வன்முறைக்கு பிறகு பசி பட்டினி இந்த மாதிரி விஷயங்களுக்காக அந்த அடையாளங்களை மறைச்சு வர சூழ்நிலைக்கு வந்து அடுத்த ஜெனரேஷன் தன்னோட அடையாளம் சுத்தமாவே மறைச்சிட்டாங்க. மறைச்சதுனால இப்ப நம்ம ஆக்சுவல் புத்திஸ்ட் நம்மளா நம்ம தெரியாமே வளர்ந்துட்டோம். ஒரு அடிமையா வாழ்றதே வந்து ஒரு பழக்கமா போயிடுச்சு. நம்ம அடிமையா வாழ்றோன்றதே ஒரு தப்புன்னு சொல்லாம உரைக்காம அதுதான் வாழ்க்கையிலே போயிடுச்சு. அட்லீஸ்ட் இப்பவாவது நம்ம முடிச்சுக்கிட்டு திரும்பி புத்திசத்துக்கு வந்து அந்த பகுத்தோட வாழல அப்படின்னா நம்ம அடுத்த சந்தைக்கு நம்ம செய்ய பெரிய துரோகமா இருக்கும். ஏன்னா இப்ப உண்மை இந்தியா வாழ்றது யாருன்னு பார்த்தா பிஜேபி கிடையாது, ஆர்எஸ்எஸ் சொல்ல முடியாது, சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இந்துத்துவ சித்தாந்தம் தான் ஆலோசனை. இது இப்படி இப்ப ஒரு பூம் ஆயிட்டு இருக்கு. இந்த பேருக்கு ஆட்சியினால அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பூம் ஆகிறதுனால பின்னோக்கி போயிடுவோம். திரும்பவும் நம்ம சந்ததிகள்லாம் பழைய மாதிரியே குலத்தொழில் செய்வதற்கும் அது அடிமையாக இருக்கிறதுக்குமே நம்ம பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு சூழலுக்கு போயிடுவோம். அதனால அட்லீஸ்ட் இப்பவா நம்ம முடிச்சுக்கிட்டு நாம நம்ம சந்ததிக்கு ஒரு பகுத்தறிவை கடத்தி ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்குற கட்டாயத்தில் இருக்கோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா பௌத்த வாழ்வியல ஃபாலோ பண்ணணும். பௌத்தம் தழுவினா மட்டும் பார்த்தாது, அந்த பௌத்த வாழ்வியல நம்ம ஃபாலோ பண்ணணும். பௌத்த வாழ்வியல்ல 3 விஷயம் தான்: நல்ல ஒழுக்கம், பகுத்தறிவு, கருணை. இந்த 3 இருந்துச்சுன்னா நம்ம மதிப்பு உயரும், நம்ம நிறைய சாதிக்க முடியும். நல்ல ஒழுக்கம் இருக்கணும். அதோட பயனை பற்றி உங்களுக்கு தனியாக சொல்ல வேண்டியதில்லை. பகுத்தறிவும் கருணையும் பற்றி சொல்லணும்னா ஒன்றே தான்: பகுத்தறிவு இருந்தா ஏமாற மாட்டோம், கருணை உள்ளவன் ஏமாற்றோம். ஸோ நம்ம எல்லாம் பகுத்தறிவோடும் கருணையும் இருந்தோம் அப்படின்னா ஒருத்தரத்தை ஏமாற்றிக்க மாட்டோம், இன்னொருத்தர் ஏமாற மாட்டோம். ஸோ நம்ம வாழ்க்கை இந்த வாழ்வில் போதுமா அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு சின்ன குரூப்போட இருந்தோம்னா நம்ம வாழ முடியாது. நாம நம்ம குடும்பம், நம்ம உறவுகள், மற்ற சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் இந்த பொது கொண்டு வந்து ஒரு ஓட் பேங்கா மாறணும். இப்ப எப்படி ஆந்திரா எடுத்துட்டோம்னா சந்திரபாபு நாயுடு முதல்வர் என்ன பண்றாரு,
அவர் ஆந்திராவில் 5000 பெருமாள் கோயில் கட்டுறேன்னு சொல்றாரு. ஆனால் ஆந்திராவுக்கு முதல் முறையாக அவர் வந்து சிஎம் ஆனப்ப ஒரு கம்ப்யூட்டரிஸ்ட் ஒரு நிர்வாகமாக மாற்றினார். எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும். இந்த காலத்தில் கம்ப்யூட்டரை வச்சு ஒரு சிஎம்மா ஆட்சி செய்கிறார் அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இருந்துச்சு. அப்படி கம்ப்யூட்டரைஸ்டு வேர்ல்டா மாத்தின அந்த சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு 5000 பெருமாள் கோயில் கட்டுன்றாரு. அதுக்கு காரணம் அந்த சித்தாந்தம் அவர் மேலே இதே ஆர்எஸ் சித்தாந்தத்துக்கு கீழே அவர் வந்துட்டார். சரி, அப்படின்னா நாமளும் அதே மாதிரி 5000 விகார் கட்டுறதுக்கு பேப்பர் பண்ணலாமா அப்படின்னா அது முறை கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு என்ன செய்யணும்னா நம்ம எப்படி வந்து தான் நினைச்சது செய்ய வைக்கணும். செய்ய வைக்கணும். அந்த மாதிரி நாம செய்ய வைக்கணும் அப்படின்னா அந்த ஓட் பேங்க் மாறணும். எல்லாரும் எல்லா பௌத்தர்களும் நிறைய பௌத்தர்கள் நம்ம வந்து கொண்டு வந்துட்டே இருக்கும். பௌத்தர் கொண்டு வர நிறைய பேர் அவங்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையில காமிச்சு இவங்கள்ட்ட போனால் முதல் நல்ல மனுஷங்க அவங்க நம்பிக்கை வருவோம், உயர்ந்தவர்கள் அப்படின்ற நம்பிக்கை வரும். அதன் பிறகு இவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தா நம்ம அரசியல் பிழைக்கலாம்னா வரும். அரசியல் அதிகாரத்துக்கு வர்றதுனால எதுவும் செய்ய முடியாது. இப்போ நாளைக்கே விசிக திருமாவளவன் சிஎம்கார வச்சா தமிழ்நாட்டையே மாற்றிடுவாருன்னு சொன்னால் செய்யவே முடியாது. அவரும் அதே வாழ்க்கையெல்லாம் செஞ்சு அரசியலாம் செஞ்சாலும் குறைக்கணும். ஸோ அப்போ நாம் செய்ய வைக்கணும் அப்படின்னா இப்போ எப்படி அரசு பேக்ரவுண்டு வேலை செய்தோ அந்த மாதிரி நாம் பவர்ஃபுல்லாக மாறணும்னா இந்த ஒழுக்க நெறிகளை கடைப்பிடிக்கும் பெரிய மாஸ் வேணும். இந்த மாதிரியான ஒரு முடிவை நோக்கி முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. உடலுக்கு மருத்துவம் தான் மருத்துவர் அப்படின்னு இல்லாம சமூகத்துக்கும் மருத்துவம் பார்க்கக்கூடிய செய்திகளை கரிவரன் ஐயா சொல்லியிருக்காரு. அவர் குறிப்பிட்ட மாதிரி இந்திய வரலாறு என்பது பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் நடந்த போர் அப்படின்னு எவ்வளவு சுருக்கமா பகவத் சொல்லிட்டு அவர் சொன்ன யதார்த்தம் வந்து நாங்க இப்ப 2-3 நாட்களுக்கு முன்பு நாங்க வந்து யங் போதிசத்துவா கேம்ப் போயிருக்கோம். முத்து மௌரியா, சகோதரர் கலிபெருமாள், சகோதரர் போதி வந்து சாக்கிய பிரபலம் வந்திருந்தாங்க. அந்த பௌத்த கம்யூனிட்டி ஏன் வேணுங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் நாங்க உளப்பூர்வமா உணர்ந்தோம். திபெத்தியர்கள் அங்க வந்து ஒரு 40 வருடத்துக்கு முன்பு ஊட்டிக்கு வந்திருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, குழந்தை குட்டியோட தான் வந்திருக்காங்க. அங்க வந்து ஒரு இடத்த பிடிச்சி அவங்க ஒரு புத்த அதாவது பௌத்திஸ்ட் அதாவது கோட்பாட்டு அடிப்படையில ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆகி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தால அங்க அமைச்சு அவ்வளவு பெரிய அந்த இடம் ஊட்டியில இடம் வாங்கினா எவ்வளவு காஸ்ட்லியான இடம். அங்க வந்து ஒரு பெரிய அளவுல இடத்த பிடிச்சி ஒரு பெரிய ஷாப்பிங் மாலை வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அதற்கெல்லாம் காரணம் ஐயா குறிப்பிட்ட மாதிரி அந்த கம்யூனிட்டி அதாவது புத்திஸ்ட் கம்யூனிட்டிங்கிற கோட்பாட்டு அடிப்படையில் நம்ம உறவுகளா மாமா மச்சான்னு எல்லாம் பேசிட்டு இருப்போம், அது ஓகே. அந்த இது இல்லாம ஒரு புத்திஸ்டா ஒரு கோட்பாட்டு அடிப்படையில கம்யூனிட்டியா மாறும்போதுதான் நமக்கு பலம் கிடைக்கும். அது வந்து நம்மளை மேம்படுத்திக் கொள்வது இல்லாம ஒட்டுமொத்த சமூக மேம்பாடு, அரசியல் மேம்பாடு அனைத்திலும் இது பங்கு பெறும் என்று சுட்டிக்காட்டிய டாக்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தம்ம உரை வழங்குவதற்கு சகோதரர் உபாசகர் சுரேஷ்குமார் அவர்களை அன்புடன். ஜெய்வி நமோபுதன் அனைவருக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று எல்லாம் நம்ம கூடி இந்த நிகழ்வுல கலந்துட்டதுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. உங்கள்கிட்ட எனக்கு அதிக விஷயம் பேச பகிர்ந்துக்கலான்னு என்ன இருக்கு, இருந்தாலும் ஒரு வரலாற்று செய்தியும் என் அனுபவ உண்மை செய்தியும் உங்கள்கிட்ட சொல்லலான் இருக்கேன். நான் கிளாஸ்ல வகுப்பு எடுக்கும்போது மாணவர்கள் எல்லாத்தையும் கேட்பேன், தேசிய கொடியில எத்தனை கலர் இருக்கு அப்படின்னு கேட்பேன். இங்க கூட ஒரு சில குழந்தைங்களா இருக்காங்க, எத்தனை கொடி எத்தனை ஒன்னா இருக்குன்னு அந்த புத்தகத்திலயும் இருக்கும். ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ்ல இருந்து +2 வரையும் படிச்சுட்டு வர எல்லா மாணவருக்கும் அது மனப்படமா பதிவாயிருக்கும். பெரும்பாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா 3 வண்ணம் தான் சொல்லுவாங்க, புத்தகத்திலயும் 3 வண்ணம் தான் இருக்கு. இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். தேசிய கொடியில 4 வண்ணம் இருக்கு, ஆனா ரொம்ப ஆழமா தெளிவா 3 வண்ணம்னு காலங்காலமா பதிவு பண்ணி வச்சிருக்கு.
நான்காவது வண்ணம் இருக்குன்னு சொல்றதுல பிரச்சனை இருக்கு. இந்த நாட்டுக்கு நான்காவது வண்ணங்கள் என்னன்னா அசோக சக்கரம். அந்த அசோக சக்கரத்தை பேசினா இந்த நாட்டுல பெரிய மாற்றம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான்காவது வண்ணம் எழுதுறதுலயே இந்த அரசாங்கம் மிக தெளிவா வேலை செய்யும். அசோக சக்கரங்கிறதுக்கு பெரிய வரலாறு இருக்கு. அந்த அசோக சக்கரத்தை பத்தியான செய்தி தமிழ்நாட்டுல உள்ள மணிமேகலை என்ற புத்தகத்துல சக்கரவலா கோட்டம் அப்படின்னு சக்கரத்தை பத்தியான ஒரு சாப்டரே இருக்கு, ஒரு பாடமே இருக்கு அந்த சக்கரத்தை பத்தி. சக்கரம்னா என்ன அப்படின்னு அதெல்லாம் இருக்கு. அந்த அசோக சக்கரத்துக்கான உண்மையான பெயர் தர்ம சக்கரம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா தர்ம சக்கரம், ஆனா தர்மம். தர்ம சக்கரத்தை தான் நம்ம அதிகமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த தேசிய கொடியில தர்ம சக்கரம் தான் பயன்படுத்தணும். தர்ம சக்கரம் இப்போ கால சொல்ல மாதிரி அதான் தர்மம். ஆனா அதர்மம் செய்யற எல்லாருமே அந்த தேசிய கொடியை ஏத்துறாங்க. தர்மத்துக்கு சொந்தக்காரவங்க, தேசிய கொடிக்கு சொந்தக்காரவங்க, தேசிய கொடியை உரிமை கொண்டாடக்கூடியவங்க, தேசிய கொடிக்கான வரலாற்றுக்கு சான்றாக உள்ளவர்கள் தேசிய கொடிக்கு கீழே நின்று கொடியை மட்டும் தான் பாக்குறோம், மிட்டாய் மட்டும் தான் வாங்குறோம். தேசிய கொடியே பௌத்தர்களோட கொடி. இது பாபா சாஹேப் அம்பேத்கர் தேசிய கொடிக்குள்ள ஒரு புரட்சியை ஏற்படுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன கொஞ்சம் தெளிவா கொண்டு போனா நல்லா இருக்கும். இது வரலாற்று செய்தி, இன்னும் அதிகமான செய்தி இருக்கு. அனுபவ செய்தி 23ஆம் தேதி எனக்கு நடந்த ஒரு அனுபவ செய்தி. எலெக்ஷன் ஓட்டிக்கு போயிருந்தோம். அதுல போலிங் பிரசிடிங் ஆபீசர் எனக்கு தலைமை அதிகாரி கொடுத்துருந்தாங்க. முதல் நாள் 22ஆம் தேதி போனோம். நைட்டு தங்கணும். புது இடங்கிறதுனால சரியான தூக்கலாம் இல்லை. அந்த அதுக்கான ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் எல்லா டியூட்டியும் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு எனக்கு கீழே வேலை பார்த்த அவங்களோடலாம் நான் பேசுறேன். என்னுடைய குழுவில் என்ன சேர்த்து 4, இன்னொரு பூத்துல ஒரு 4 பேர், நாங்கள் ஒரு 8 பேர், போலீஸ் ஒரு 2 பேர், அதுல ஒரு ஜென்ஸு, நான் மட்டும்தான் அதுல ஜென்ஸ், 2 பேர் தான் ஆண்கள். அந்த இதுலயே அந்த ஸ்கூல் வளாகத்திலேயே மொத்தம் 10 பேர்ல 2 பேர் தான் ஆண்கள். இரவுல நானும் அந்த போலீஸும் ஒரு அறையில தூங்கிட்டோம். மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, நாங்களும் நினைச்சிட்டோம். அடுத்த நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் கூட வேலை செய்யவங்கள்ட்ட சொன்னேன், பாராட்டினேன். நீங்க நல்லா சிறப்பா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, நல்லா போலிங் ஆச்சு. ஆனா நான் நைட்டு எனக்கு சரியா தூக்கம் புது இடங்கிறதுனால கொஞ்சம் ஒரே வெப்பமா இருந்தது அப்படின்னு சொன்னேன். நீங்களாவது உங்க போலீஸோட போய் தூங்குனீங்க சார், 1 மணி நேரமா நீங்க தூங்கிருப்பீங்க, நாங்க சுத்தமா தூங்கவே இல்லைன்னு அந்த 3 பேர் சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். நைட்டு ஃபுல்லா தூங்கும்போது கொலுசு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னாங்க. அனுபவம் உண்மை உங்கள்கிட்ட சொல்றேன். கொலுசு சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன கொலுசு சத்தம்? ஆமா சார், தூங்குன சார், காதுக்கு பக்கத்துலயே கொலுசு சார், சங்கு சங்கு சங்குன்னு வந்துகிட்டே இருந்துச்சு சார் அப்படின்னா. நீங்க வேற இப்படிலாம் இருக்காங்கம்மா, போலீஸ் எல்லாம் இருக்காங்க, நல்ல ஒரு இடம், அமைதியான நாடு, நீங்க என்ன இப்படி எல்லாம் கதை சொல்லுங்க. அது பக்கத்துல இன்னொரு அம்மா சொன்னாங்க, சார் நானே இதெல்லாம் நம்ப மாட்டேன், உண்மையாலுமே சத்தியமா கொலுசு சத்தம் வந்துச்சு சார். இன்னொரு மேடம் சொன்னாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, எனக்கு பதில் சொல்ல தெரியல. அப்புறம் இன்னொரு மேடம் 3 பேருமே சேர்ந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க ஒன்னொன்னா, சார் கொலுசுன்னா ஒரு முத்து வச்ச கொலுசு இல்ல சார், அது பெரிய கொலுசு சார், அது ஃபுல்லா இருக்குமா முத்து, அவ்வளவு சத்தம் நல்லாவே வந்தது சார், நல்லாவே கேட்டது சார், நைட்டு பொய்யெல்லாம் உண்மையிலுமே சொல்ல சார் அப்படின்னு அந்த 3 பேரும் என்கிட்ட வாதம் பண்றாங்க. நானும் பௌத்த நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், பெரும் என்னால முடிஞ்ச அறிவுலாம் சொன்னேன். நான் ஒரு கதையை சொன்னேன், உண்மை என்னன்னு தெரியுங்களா அப்படின்னு சொன்னேன். உண்மை என்ன தெரியுங்களா, உலகத்துல இப்ப பாருங்களேன், காற்று நம்ம மேல அடிக்குது, காற்றை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா இந்த உலகத்துல எவ்வளவு குளிர் காற்று அடிக்குன்னு எல்லாராலையும் உணர முடியும். எல்லாராலையும் உணர முடியுமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். உணர முடியும். எவ்வளவு வெப்பமா இருக்குன்னு எல்லாராலையும் உணர முடியும். ஒரு சிலருக்கு தான் இந்த உணர முடியும், மற்றவங்களுக்குலாம் தெரியாதுன்னா அது பேர் பொய். அப்ப இந்த காற்று எல்லாராலையும் உணர முடியுதுன்னா அது உண்மை. நீங்க உங்களுக்கு மட்டும் தான் கொலுசு கேட்குது, எனக்கு கேட்கல, நீங்க சொல்றது பொய் அப்படின்னு. என்ன சார் இப்படி பேசுறீங்க? இல்ல சார், உண்மையாலுமே கேட்டது சார். தண்ணி இருக்கு, எவ்வளவு வெப்பமா இருக்குன்னு நமக்கு தெரியாது, கை வச்சு பார்த்தா தெரியும். இது உலகத்துல எல்லாருக்கும் தெரியும், அது தெரியுமா? சில்லுன்னு இருக்கு, பார்த்தாலும் தெரியாது, கை வச்சு பார்த்தா தெரியும், ஆனா எல்லாருக்கும் தெரியும், தெரியுமா? எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா தானே அது பேர் உண்மை. நீங்க மட்டும் தான் கொலுசு சத்தம் கேட்டீங்க, நான் பக்கத்துல எனக்கு கேட்கலையா அப்படின்னு சொன்னேன்.
என்ன செய்ய முடியலாம் சொல்லிட்டு. இல்ல சார், இப்போ ஒரு தண்ணி இருக்கு, உப்பு இருக்கு, உப்பு தண்ணியில இருக்கு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நாக்களை நீங்க வச்சு பாக்குறீங்க, உலகத்துல எல்லாரும் வச்சு பாக்குறோம். இப்ப எல்லாராலையும் உணர முடியுங்களா? எல்லாராலையும் எந்த ஒரு விஷயத்த உணர முடியுதோ தெரிஞ்சுக்க முடியுதோ அதுக்கு பேர் தான் உண்மை. ஒரு சில குழுக்கு கிறிஸ்டியனுக்கு மட்டும்தான் ஒரு சில விஷயம் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுன்னா அது பேர் பொய். முஸ்லீம் மட்டும்தான் ஒரு சில விஷயம் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுன்னா அது பேர் பொய். இந்து மட்டும்தான் ஒரு சில விஷயம் தெரியும், கடவுள் எங்களுக்கு மட்டும் தான் தெரிவாரு, எங்களுக்கு மட்டும் தான் கண்ணுக்கு வருவார் அப்படின்னு சொன்னா மற்றவங்களுக்கு தெரியாதுன்னா அது பேர் பொய். எல்லாருக்கும் தெரிஞ்சா மட்டும்தான் உண்மை. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சார், என்னால முடியல உண்மையால 3 பேர்த்துக்கிட்டே. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு 10 பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கோம், வாங்க சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் இந்த இதுலயே போறேன், என்ன நம்ம எவ்வளவு நாளும் ஒன்னும் இதாகல, உங்ககிட்ட புரிய வைக்க முடியல அப்படின்னு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அதுல இங்க பேசிட்டு இருக்கும்போதே சொன்னேன், நம்ம 10 பேர் இருந்தோமே அதுல யாராவது கொலுசு எல்லாம் போட்டுருக்கலாம் அப்படின்னு அப்படிலாம் சொல்லியிருந்தேன். இல்ல சார், அந்த ஆப்போசிட் பூத்துல 4 லேடி அவங்க யாருமே போடல, நம்ம பூத்துல 3 லேடி அவங்க யாரும் கொலுசு போடல, அதான் நாங்க பாத்துட்டோம். போலீஸ் ஒரு மேம் இருக்காங்க, அவங்க போலீஸ்லாம் எப்போ கொலுசு போடுவாங்க சார் அப்படின்னு அதையும் சொன்னாங்க. சரி அப்படியா விட்டு நான் இங்க யாரும் இல்லைங்கிற மாதிரி முடிவாயிடுச்சு. போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நான் அப்படியே பார்த்துட்டு இந்த சிந்தனையிலே நானும் சாப்பிட்டுட்டே இருந்தேன். போலீஸோடைய காலில் கொலுசு இருந்து பார்த்துட்டேன். உடனே மேம் கான்ஸ்டபிள் மேம் அப்படின்னா சவுண்ட் எனக்கு தைரியம் வந்துருச்சு. சொல்லுங்க சார் அப்படின்னா. போலீஸ்லாம் கொலுசு போட மாட்டாங்க லேடி அப்படின்னு சொன்னாங்க எங்க ஸ்டாஃப் அப்படின்னா. இல்ல சார், நீங்க தான் சார் போட்டே வந்தேன், ஷூ போட்டா போட முடியும், நீங்க செப்பல் போட்டு வந்த சார் போட்டே வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்ல எங்க ஸ்டாஃப் சொன்னாங்க போலீஸ் கொலுசு போட மாட்டாங்கன்னு. சார் அதெல்லாம் இல்ல சார், நைட் எனக்கு தூக்கம் வரல, இந்த வராண்டாப்பெல்லாம் நடந்துகிட்டே இருந்தேன். யார் சொன்னது? அந்த மேம் சொன்னாங்க, எனக்கு தூக்கமே வரல, நான் நடந்துகிட்டே இருந்தேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் அனுபவ உண்மை. இப்ப இந்த விஷயத்த போலீஸோட அவங்க காலில் போட்டுருக்கு நான் பார்க்காம இருந்தோம்னா நம்ம ஏதோ அவங்கள்ட்ட என்ன தெளிவுபடுத்துகிற ஒரு விஷயம் இருக்கும், நம்ம மாற மாட்டோம். ஆனா அவங்க வாழ்நாள் முழுவதும் இங்க ஒரு போலீஸ் இந்த இது எலெக்ஷன் பூத்துக்கு போனோம், நைட்ல போலீஸ் சத்தம் கேட்டுச்சு, 2 ஆம்பளைங்க தனியா தூங்கிட்டாங்க, நாங்க பயந்து தூங்காமலே இருந்தோம் அப்படின்னு வாழ்நாள் முழுவதும் அவங்கள சார்ந்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மூட நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் பரவிடும். படிச்சிருக்குமா? இது பௌத்தங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ஆழமா இருந்ததுனால நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம். நம்ம பாபா சாஹிப் ஏதோ புத்தறிவுங்களோ அந்த ஞானம் இருந்ததுனால நமக்கு அந்த உண்மை உடனே ஒரு 20 நிமிஷத்துலேயே தெரிஞ்சது. இதான் உண்மை, இதான் அனுபவ உண்மை. இப்படி பல விஷயம். அப்புறம் இப்ப இங்க எங்க புதுவேட்டக்குடியில நம்ம ஐயா அம்பேத்கர் கொள்கை இந்த பௌத்தம் உருவானதுனால நம்ம ஊர்லயும் எதை செய்யணும் அப்படின்னு ஆர்வத்துல நான் இறங்கிட்டேன். இறங்கும்போது அங்க மக்கள்கிட்ட வந்து இலவச வீட்டு மனைப்பட்ட அந்த ஊர் கடைகள் வந்து போராடி இப்படி பண்ணிட்டே இருந்தோம். ஒரு 300 குடும்பத்துக்கு போராடுறோம். இப்போ ஒரு 40 குடும்பத்துக்கு அந்த அரசாங்கம் பிப்ரவரி 16ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. அரசாங்கம் கைத்தட்டலாம். நீங்க அதோடைய வேல்யூ மட்டுமே அங்க சென்று வந்து 5 லட்சம் ரூபாய், ஒரு 13 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருச்சு. என்ன சொல்ல வரேன்னா, இந்த இலவச வீட்டு மனை பட்டாக்காக நாங்க போராடும் போது நம்ம மாவட்டத்துல கலெக்டர், தாசில்தார், ஆர்ஐ எல்லாருமே கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டோம். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊர்ல இந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கான அரசாங்க நிலம், புறம்போக்கு நிலங்கிறது இல்ல அப்படின்னு ஒரு பொய்யான டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. நாம ஒரு சாதாரண மனுஷன், மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்துல போனோம். நம்மள ஒரு தனி மனிதனை ஒரு அரசாங்கமே சேர்ந்து என்ன செய்யுது, இல்லைன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்குது. அதான் அந்த இந்து மத சிந்தனையில அவங்க வளர்ந்துட்டாங்க. இப்படிலாம் பண்ணிட்டாங்க போயிட்டாங்க, அப்படி இப்படி போய் கேஸ் எல்லாம் ஜெயிச்சு வாங்கிட்டோம். இந்த கேஸ்ல உள்ள போகும்போது எங்க புதுவேட்டக்குடியில ஒரு பெரிய பிரமிப்பான விஷயம் என்னன்னா, பஞ்சமி நிலம் சொல்றாங்களே அப்படிலாம் என்ன அப்படின்னு நான் அதுல எவ்வளோ அந்த தினமும் அதே சிந்தனையிலே இருந்து அப்படி இப்படி பயணிச்சு பல அளவுல போய் எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்தா 140 ஏக்கருங்க. 140 ஏக்கர் நம்ம பஞ்சமி நிலம் கிடைச்சிருக்கு. நம்மளுடைய நிலம் 1929 ஆங்கிலேயர் இருக்கும் பொழுது இந்த டைப் மிஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடி கையாலே எழுதுன அந்த டாக்குமெண்ட் வரையும் எடுத்துருக்கோம். 140 ஏக்கர். ஒரு சில ஏரியாவிலாம் அதோடைய வேல்யூ மட்டுமே ஒரு 200-300 கோடி வரும். பெரம்பலூர் மாவட்டம் முழுவதும் அவ்வளவு நிலம் இருக்கு. அப்ப இவ்வளவு நிலைமை இருக்குன்னு கூட தெரியாம நம்ம வாழ்றோம்ல.
அதான் இதை ஏமாத்திருக்காங்க. அவங்கள எல்லா வகையிலும் மாத்திருக்காங்க. நம்ம நிலம் இவ்வளவு இருக்குன்னு தெரியாமலே நம்ம வாழ்றோம். நிலத்தை பிடிங்கிட்டான், நம்ம வாழ்க்கையை மாத்திட்டான், நம்மளோட கலாச்சாரத்தை மாத்திட்டான். இவனோட கொள்கைகளை நம்ம என்னைக்கு போனோமோ அன்னையில இருந்து வறுமையிலேயே வாழ்றோம். ஏதோ உசுறு வாழ்றோம், அவ்வளவுதான். கஞ்ச கூல குடிச்சிட்டு அவன்கிட்ட பண்ண வேலை செஞ்சு உசுறு வாழ்றோம், அவ்வளவுதான். இந்த பாபா சாஹிப் அதுக்கடுத்து புத்தர்கிட்ட இருந்து பாபா சாஹிப் கொள்கை வாங்கலன்னா நம்மளால இந்த இடத்துல இருந்து பேச விட முடியாது, வாய்ப்பே இல்லை. நாம தான் இந்த நாட்டுடைய தேசிய கொடி ஏற்றுறதுக்கும் இந்த நாட்டுடைய அரசியலை வழி நடத்துறதுக்கும் இந்த நாடு தலைமை தாங்கிறதுக்கான அதிகாரம், ஆளுமை, திறமை அனைத்தும் நமக்கு தான் இருக்கு. ஆனா நாம வந்துடக்கூடாதுன்னு இந்த தீய சக்திகள் அனைவரும் போராடுறாங்க. நாம இந்த கொள்கைகளை வந்தா மட்டும்தான் நம்ம குழந்தைங்களே நல்லபடியா வரும். இன்னைக்கு இந்து மதத்துல இருக்கக்கூடிய அதே இன்னொரு சம்பவம், இந்து மதத்துல சாமி கும்பிட்ற அனைத்தும் அவனும் குடிக்கிறான், போதையில இருக்கிறான், தன் பிள்ளையை எப்படி வழி நடத்துன்னு தெரியல, குடும்பத்தை எப்படி வழி நடத்துறதுன்னு தெரியல, பணத்தையும் பொருளையும் தான் சேர்க்கிறானே தவிர அவன் குடும்பமாவே வாழல. பௌத்தத்துக்குள்ள இந்த கொள்கையில வந்தா நம்ம குடும்பத்தை பத்தி நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம குழந்தைங்க நம்ம எதிர்பார்க்கறத தாண்டி நல்லா வளருவாங்க. நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கும். இப்படி பல விஷயம் பேசிட்டே போலாம். நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ப்ரொஃபசர் நான் ஏற்கனவே அவர் ஊருக்கு போயிருக்கேன் நிகழ்ச்சிக்கலாம். எவ்வளவோ ஒரு சமூக பணியோட உண்மையின் அடிப்படையில் செயல்பட்டதால வெற்றி பெற்றிருக்காரு. உண்மையில மீண்டும் ஒரு நல்ல ஒரு கைப்பற்ற. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு சுட்டி காட்டின மாதிரி நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம பல்வேறு இதுல நம்ம ஈடுபடுத்திக்கிட்டே நம்பிக்கை நடந்தாலும் நடக்கும், நடக்கலாலும் நடக்கும். ஒரே சொல்லுமா அது மாதிரி. ஆனா இது உண்மை கண்டிப்பா நடந்தே தீரும். அதுதான் அவர் சகோதரர் குறிப்பிட்டார். ஏன்னா வருங்காலத்துல யாரு பிழைத்து வாழ முடியும்? புத்திஸ்ட் தான் பிழைத்து வாழும். என்னால கரெக்டா சொல்றேன். ஒரு பௌத்தம் ஏற்றுக்கொண்ட மனிதர் மட்டும்தான் வருங்காலத்தில் வாழ முடியும் மகிழ்ச்சியாக. மற்றவங்களாம் வாழ அவர் சொன்னாலும் தண்ணியை போடுறது, அங்க போறது, சுத்துறது, 4 நாளைக்கு மாலை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி வாழ்க்கை யார் வேணாலும் வாழலாம். ஒரு முறையான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒரு புத்திஸ்டால தான் வாழ முடியும். எனவேதான் வருங்கால குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பெற்றோர்கள், தாய்மார்கள்லாம் இங்க இருக்கீங்க, கண்டிப்பாக உங்க குழந்தையை ஒரு புத்திஸ்டா வளர்த்துறீங்கன்னா அது கண்டிப்பா அறிவாளி. அது கண்டிப்பா பெரிய அளவுல வளர்ந்துடும். நீங்க ஒன்னும் பெருசா சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. வீட்டுல எத்தனை 2 மணி நேரம் 1 மணி நேரம் சொல்லுவீங்க, பள்ளிக்கூடத்துல 8 மணி நேரம் சொல்றாங்கல்ல, அந்த 8 மணி நேரம் சொல்லக்கூடிய செய்தியை கேட்பதற்கு இந்த குழந்தையை நீங்க தயார்படுத்தினா கண்டிப்பா இந்த குழந்தை அறிவார். எனவே பௌத்தம் என்பது மிகப்பெரிய ஒரு புரட்சி தத்துவம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நமக்காக மிகப்பெரிய ஆய்வு நடத்தி, உயராய்வு நடத்தியிருக்காரு. டாக்டர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சுட்டு 22ல இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவிலே எவருமே அந்த படிக்கல. அப்ப எவ்வளவு பெரிய அறிவாளி! அந்த அறிவாளி இதை ஆய்வு செய்து நமக்காக வடிகட்டி எசன்ஸா சத்தான உணவா கொடுத்திருக்காரு. அதை பருகுவதற்கு நாம் தயாராக வேண்டும். அடுத்ததாக தம்ம செய்தி வழங்குவதற்கு சகோதரர் தம்மச்செல்வன் அவர்களை அன்போடு போதி பகவான் இல்லறத்தார் அனைவருக்கும் முதலில் பாராட்டுதல்களை தெரிவித்துள்ளது. அவருடைய நிகழ்ச்சியை ஒட்டி நம்முடைய புத்த சமய சகோதரர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் தலைதாண்டு வணங்கி வரவேற்கிறேன். இப்பொழுது நான் ஒரு போதனை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். சுத்தப்பிடகத்தில் சதிப்பட்டான வக்கத்தில் உலகில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் விழிப்புடன் இருப்பதற்கான அடித்தளங்கள் 4 என்று குறிப்பிடுகிறார். அதை காயானு பசன்னா, வேதனானு பசன்னா, சித்தானு பசன்னா, தம்மானு பசன்னா. ஒரு மனிதன் உடலை பெற்றுள்ளான். அந்த உடலுக்கு உணர்ச்சிகள் உண்டு. அந்த உணர்ச்சிகளை சரி செய்வதற்கு மனம் உண்டு. அந்த மனதிற்கான மூலக்கூறுகளாக எண்ணங்கள் உண்டு. இந்த 4ஐயும் நாம் எப்பொழுதும் விழிப்புடன்
கண்காணித்துக் கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று துப்பாவில் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்பொழுதும் சொல்வதைப் போல எந்த மதங்களிலும் உலகத்தில் மனிதன் கொண்டாட்டத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கான விழாக்கள் மிக மிக குறைவு. ஆனால் புத்த சமயத்தில் அப்படி அல்ல, எல்லாத்திலுமே அதிகமா இருக்கும். கருத்து எடுத்துக்கிட்டாலும் அதிகமா இருக்கும், உண்மையை பற்றி ஆழ்ந்த நுண்ணறிவு எடுத்துக்கிட்டாலும் அதிகமா இருக்கும், ஒரு ஆழமான பார்வை இருக்கும், ஒரு உண்மையான பார்வை இருக்கும். மற்ற மதங்களை அப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா நான் சவால் விட்டே கூறுவேன், இல்லை ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் ஒரு மனிதன் வாழ்வதற்கான முழு வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான மிகப்பெரிய பார்வையை பகவான் புத்தர் ஆழ்ந்த நுண்ணறிவில் நமக்கு வெளிப்படுத்தி சென்றிருக்கிறார். இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த நவீன கால இந்தியாவில் நாம் எல்லாம் முதல் தலைமுறையாக இப்படி சேர்ந்திருக்கிறோம். இந்த கூடுகை மகிழ்ச்சிக்குரியது, கொண்டாட்டத்திற்குரியது, அன்புக்குரியது, ஒற்றுமைக்குரியது, பலத்திற்குரியது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாசகர் தம்மசெல்வன் ஐயா பல்வேறு தகவல்கள் வைத்திருக்கிறார். எல்லாருமே இங்க பேச வந்திருக்க எல்லாருக்குமே செய்தி நிறைய இருக்கு. நேரத்தின் மதிப்பை கருதி அவர்கள் குறைவான செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். விண்ணா சன்மா வேதனா சங்காரா அவருடைய வெளிப்பாடான அறிதல், புரிதல், தெளிதல், பதிதல் அடிப்படையை விளைக்கலாம். நிறைய இதுதான் நம்ம சவால் விட முடியும். நம்ம உண்மையிலே நம்ம எடுத்திருக்கிற இந்த தத்துவம் உலக, அதனால பாபா சாஹேப் கவர்னிங் கிளாஸ் அப்படின்னா நீங்க அதாவது ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணும். எப்படின்னா உலக மக்களோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு தத்துவத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு ஆய்வு பண்ணி கொடுத்துருக்கிறார். இந்த பக்கத்துல வீட்டுக்காரன் இல்ல பக்கத்து தெருவுக்காரனுக்காக இல்லை, உலக மக்களோடு இணைவதற்கான ஒரு தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வகையில இதை சுட்டிக்காட்டிய உபாசகர் தம்மசெல்வன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அவரும் தொடர்ந்து தம்ம பணியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அவரை ஒரு கைத்தட்டலோடு பாராட்டுகிறேன்.